வணக்கம் 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 கங்கை முரன் மாதிரி நானும் தினந்தோறும் வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. முதல் வணக்கம் இக்கால தலைமுறை குழந்தைகளும் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எக்காலமும் பிறந்தக்கூடிய தூய தமிழ்ல ஒரு சொல் சொன்னா எப்படி இருக்குன்ற முயற்சி, அதுதான் இந்த நிகழ்ச்சி. இது தினம் ஒரு சொல். ஆஹா, நம்ம பசங்களாம் பாருங்க, அழகா ஃபார்மல்ஸ்ல ட்ரெஸ் போட்டு சட்டை போட்டு பேண்ட்டை போட்டு பெல்ட்டை போட்டு வந்திருக்கீங்க. சட்டை பேண்ட் போட்டா பெல்ட் போடணும், இதுதானே ரொம்ப நாளா இருக்கக்கூடிய விதி. ஃபார்மல்ஸ்னா அதுதானே. ஆனா பெல்ட்டுக்கு தூய தமிழ்ல என்ன? சரி, பெல்ட்டுக்கு தமிழ்ல இருக்கா? எப்படிங்க, என்னங்க இது அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. இருக்கு, அதை தான் இன்னைக்கு சொல்ல போறோம். இன்னைக்கு தினம் ஒரு சொல்லில் நான் பார்க்க இருக்கிற வார்த்தை சொல் பெல்ட்டுங்க. இப்ப அந்த காலத்துல இருந்து நம்ம தமிழ் சங்கத்தை என்ன சொல்லுவோம்? முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 சங்கமா சொல்லுவோம். ஆனா அதையும் தாண்டி எல்லா சங்கத்திலையும் பெண்களின் இடுப்பை பத்தி அழகான, அற்புதமான, ஆச்சரியமான பல பாடல்கள் இருக்கு. இந்த பெல்ட் எங்க அணிகிறோம்? முதல்ல இடுப்புல தான் அணிகிறோம். அப்ப இடுப்பை இடைன்னு சொல்லலாம். ஆஹா மெல்ல நட உனன் மேனி என்னாகும், அந்த பாட்டுல வரும். இந்த சின்ன இடை வளைந்தாடும், இடைனா இடுப்புன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பாடல் இருக்கு. இந்த பெல்ட்டை இடையில தான் அணிகிறோம். இப்போ என்னுடைய கேள்வி, அந்த காலத்தில் எப்படி அணிஞ்சிருப்போம்? அதற்கு ஒரு கொடி செஞ்சு போட்டாங்க. அந்த கொடி இடுப்புங்கிறது என்ன? உடலை 2ஆ பிரிச்சா இடையில் வரக்கூடிய, அறையில் வரக்கூடிய பகுதி. அப்ப அதை அறை அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரு கயிறாகவோ கொடியாகவோ அணிவாங்க. அப்ப அது கயிறு அல்லது கொடி. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுதான் நம்ம ரொம்ப நாளாக அணிந்து கொண்டு இருந்த அரைஞான் கயிறு அல்லது அரைஞான் கொடி. இப்போ அது அரைஞான் கயிறு நம்ம இப்போ இருக்கிற பெல்ட்டை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது லெதரில் இருக்குது, பகிள்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அது இடை இடுப்பு என்ற பகுதியில் வருது. இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். அரைஞான் கொடியை நாஸ்டாலஜியாக பார்த்துட்டு அதை அங்கேயே சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம். இதை பெல்ட்டை வேறு எப்படி சொல்லலாம்னா, ஒரு இடத்துல கட்டி போடுவதை கச்சைன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் தமிழ் ஆர்வம் உள்ளவங்களுக்கு தெரியும், மார்பு கச்சைமோ. பெண்கள் இப்படி மேலிருந்து வராம, இது நீங்க ஒரு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்பில் கட்டுகிற துணிக்கு மார்பு கச்சைன்னு பேர். அப்ப இடுப்பில் கட்டுகிற ஒரு விஷயத்துக்கும் நாம இடை கச்சைன்னு சொல்லலாம், இடுப்பு கச்சைன்னு சொல்லலாம். ஆனா பெரும்பான்மையா லெதர் போலவும் அந்த தோல் தன்மையில் லெதர் போல இருக்கக்கூடிய ஒரு பொருட்களாலும் கட்டுவதால இது துணிக்கு தான் சொல்ல முடியும் கச்சை. அப்ப இடை கச்சைன்னு சொல்ல முடியாது, சொல்ல தேவையில்லை. அப்ப அந்த பெல்ட்டை என்னன்னு சொல்லலாம்னா வார் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இடையில் கட்டுவதால் அதை இடை கூட்டல் வார், இடைவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெல்ட்னா இடைவாருங்க. இடைவார்னா பெல்ட்டுங்க. மறக்காம நாளைக்கு எல்லாரும் கட்டாயமாக இடைவார் அணிந்து வாருங்கள். என்னிடம் 3 இடைவார்கள் உள்ளன அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ இன்னையில இருந்து பெல்ட்ன்ற வார்த்தையை இடைவாரம் பயன்படுத்துங்க. குறிப்பா பெல்ட்டை இடைவாரா மட்டும் பயன்படுத்துங்க. பிள்ளைகளை அடிக்க மிரட்ட பயன்படுத்தாதீங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லாவது சிந்திப்போம். நன்றி, டாடா.